எல்லார் வாழ்க்கையில புகுந்து எல்லாரையும் அழிச்சிடறான். இதுலேருந்து எப்படி நம்ம ரிட்ரீவ் ஆகிறது, இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 125வது சங்கீதம் 2வது வசனத்தில் எழுதியிருக்கு, ஜெருசலேமை சுற்றிலும் மலைகள் இருக்குமாம் போல் தேவன் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் எப்போதும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் நம்ம காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு வழி, அவர் நம்மளை சுற்றி இருந்தால் மட்டும்தான் நம்ம இதிலேருந்து எஸ்கேப் ஆக முடியும். ஆகவே அவரை பார்த்து சொல்லுங்கள், ஜெருசலேமை சுற்றிலும் மலைகள் இருக்குமாம் போல் தேவன் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் எப்பொழுதும் இருக்கிறாருன்னு எழுதியிருக்கே, எங்களை சுற்றி எப்போதும் இருங்கன்னு சொல்லி அவரை பார்த்து நம்ம கேட்போம். அவர் நிச்சயம் வருவார், நம்மளை காப்பாற்றுவார். ஏன் அவர் நம்மளை காப்பாற்ற வருவார்னு சொன்னால், ஏன்னா ஒருத்தராவது கெட்டு போகிறது பிதாக்கு சித்தமே இல்லை. ஆகவே நம்ம எதை சூஸ் பண்ணுறோன்றத நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆல்வேஸ் சூஸ் ஜீசஸ். தேங்க்யூ.